பொதுவா தமிழ் சினிமால நடிக்கிற நடிகைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில ரொம்பவே பீக்ல இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில வயசு ஆக ஆக அவங்களுடைய அழகு குறைஞ்சிரும். இதனாலேயே தமிழ் சினிமால நடிச்ச பல நடிகைகள் இப்போ எங்க இருக்காங்கன்னே தெரியல. அந்த வகையில 90ஸ் காலகட்டத்தில நடிச்சு ரொம்பவே பிரபலமான பல நடிகைகள் இப்போ என்ன பண்றாங்க? அத பத்தி இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீரா ஜாஸ்மின் கேரளாவை சேர்ந்த இவங்க ரன் படம் மூலியமா தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தாங்க. இவங்களுடைய முதல் திரைப்படம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஹிட் ஆனதுனால அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் இவங்களுக்கு வாய்ப்புகள் வந்துச்சு. அதுக்கப்புறமா விஷால் கூட சேர்ந்து சண்டை கோழி படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இவங்க காட்டின குறும்புத்தனத்துக்கு இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்களே நடித்த இவங்க அதுக்கப்புறமா கேரளாவை சேர்ந்த ஒரு நபரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இவங்க எந்த படத்துலையுமே இவங்க நடிக்கல. பூமிகா சாவ்லா தமிழ் சினிமால விஜய் நடிச்ச பத்ரி படம் மூலமா இவங்க ஹீரோயினா என்ட்ரி ஆனாங்க. இவங்க 90ஸ் காலகட்டத்தில் ஸ்ரீகாந்த் கூட சேர்ந்து நடிச்ச ரோஜா கூட்டம் திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவை விட்டுட்டு பாலிவுட்ல போன இவங்க அங்க பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பாலிவுட்ல தோனியோடைய வாழ்க்கை வரலாறை வச்சு எடுக்கப்பட்ட எம்எஸ் தோனி படத்துல இவங்க தோனிக்கு அக்காவா நடிச்சிருப்பாங்க. இப்போ கூட இவங்க பல படங்கள்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரீமா சென் இவங்க அறிமுகமான மின்னலே திரைப்படம் இப்பவும் நிறைய பேருக்கு ஃபேவரட்டா இருந்துட்டு வருது. மின்னலே படத்துக்கு அப்புறமா தூள் படத்துல நடிச்சாங்க. அதுக்கப்புறமா பாலிவுட்ல நடிக்க ஆரம்பிச்ச இவங்க 1000ல் ஒருவன் படம் மூலியமா மறுபடியும் தமிழ் சினிமால என்ட்ரி கொடுத்தாங்க. இந்த படத்துல இவங்களுடைய நடிப்பு ரொம்பவே பாராட்டக்கூடிய வகையில தான் இருந்துச்சு. இப்போ இவங்க சினிமால நடிக்காம இவங்க ஃபேமிலி கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. லைலா உள்ளங்கையில் திரைப்படம் மூலியமா தமிழ் சினிமால அறிமுகமானவங்க தான் லைலா. அதுக்கப்புறம் இவங்க தல அஜித் கூட சேர்ந்து நடித்த தீனா படம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஹிட் கொடுத்துச்சு. அடுத்து இவங்க தமிழ் சினிமாவில் விக்ரம்க்கு ஜோடியா தில் போன்ற படங்கள்லாம் நடித்தாலும் கூட திருமணத்துக்கு அப்புறமா எந்த ஒரு படங்கள்லையுமே நடிக்கலை. இவங்க அவங்களுடைய ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராங்க. 90ஸ் காலகட்டத்தில் நடித்த உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாருன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.